ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஒரு சோஷியல் அவேர்னஸ் அப்படின்றத விட ஒரு ஸ்கேமை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றது விஷயந்தான். அதாவது இந்த இதில் நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் வந்து பர்டிகுலராக அந்த ஆடு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. சரி, நம்ம இது என்ன, இதுக்குள்ளே போய் நம்ம போய் பார்க்கலாம், இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி பர்டிகுலராக ஒரு அக்கௌண்ட்குள்ளே போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்குள்ளே என்ன அப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேட்டது வந்து இந்த ஒர்க் டீட்டெயில்ஸ் பற்றி தான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில. சரி, இந்த ஒர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இது ஈஸியாக இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவும் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் வந்து அதுக்கு கொடுத்தாலே லேண்ட்மோர் வந்து நம்ம காண்டாக்டுக்குள்ளே சேட் பண்ணுற மாதிரி போனதுக்கப்புறம் நான் சேட் பண்ணி ஐ எம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, இந்த ஜாப்புக்கு தான் நான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஒரே போஸ்ட்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 பேருக்கு நம்ம பண்ணுற மெசேஜ் வந்து 5 பேர்கிட்ட வந்து பாஸ் ஆகுது. அது ஸ்கேமா ஏன் அப்படி ஆகுது அப்படின்றது தெரில. இந்த ஃபஸ்ட்டு 4 இந்த கேர்ள் ஃபோட்டோ இருக்கிறது எல்லாமே இந்த ஒரே ஊர்லேருந்து வந்த காண்டாக்ட்ஸ் தான். பட் என்ன அப்படின்னா, இது ஸ்கேமா இல்லை ஃபோர்ஜரி பண்ணுறாங்களா இல்லை சீட்டிங் பண்ணுறாங்களா இல்லை வந்து எதுவும் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணுற மாதிரியா அந்த மாதிரி என்னன்னு தெரில. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு 2-3 டாஸ்க் இருக்கும், நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ டாஸ்க் கொடுக்குறாங்க. சில வீடியோஸ் அனுப்பி அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்றாங்க. சில ஹோட்டல்ஸ் நேம்ஸ் அதுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு குட் கமெண்ட் கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு வந்து அது ஃபஸ்ட்லேருந்தே அது நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா யாருமே நம்ம கேட்ட ஒர்க்கை பற்றி சொல்லாமல் மற்றதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்பக்கூடியதாகவே எனக்கு 1% கூட இல்லவே இல்லை. பட் நிறைய பேர் இதை நம்புகிறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நீங்கள் நம்புறீங்களா இல்லையா, இதை யாரும் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அதை வந்து அப்படியே விடலை. அதுக்கடுத்து நான் அவங்கக்கிட்ட சேட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து லாஸ்ட்டாக என்ன தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, இவங்க என்ன இதில் தான் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு டெலிகிராம் லிங்க் அனுப்புனாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கோடு சொன்னாங்க, இது அவங்களோட சேலரி கோடு, இதை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்ட மாதிரியே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று என்ன அப்படி கேட்டாங்க அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்ஐ கோட், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இதெல்லாம் முக்கியமாக கேட்டாங்க. இது கேட்டோன்னே நான் வந்து பயங்கரமாக உஷாராயிட்டேன். ஏன்னா இதில் பெரிய ஸ்கேம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இது வந்து நம்ம ஜிபே நம்பர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வந்து அவங்க வந்து அதை அலோவ் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போனா இது வந்து ஃபுல் ஸ்கேம் தான். அதனால் மக்களே, இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் வந்து நிறையா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருது, அதை நம்பாதீங்க. வந்து ட்ரஸ்டடாக எது இருக்கோ அதை மட்டும் நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.